தப்பாமல் தப்புவிப்பார். ஆகையால் சகோதரரை, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 1:8-9-10. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க விமானம் ஒன்று ஜப்பானியரால் சுடப்பட்டு பசிபிக் மகா சமுத்திரத்தில் விழுந்தது. அந்த விமானத்தில் இருந்த வாலிபன் ஒருவன் பாராசூட் மூலம் கடலில் குதித்தான். கடலில் தத்தளித்த அவனை எதிரிகள் பிடிப்பதற்கு முன்பு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள் இருந்து வெளிப்பட்டு அவனை காப்பாற்றி கொண்டு போனது. அந்த இளைஞன் தான் தன் பின்னாளில் அமெரிக்காவின் 41வது அதிபராக பதவி வகித்த ஜார்ஜ் புஷ். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளை பொறுமையாக சகித்து கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்றுள்ளோம். நீங்களும் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். பாடுபட்டு சகிப்பதினால் இரட்சிப்பின் பலன் நம்மை நிலைநிறுத்துகின்றது. பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற நேரத்திலும் ஆத்மநேசர் நங்கூரமாய் இருந்து பாதுகாத்து வந்தார். மரணப்பிடியிலும் தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நாமும் இந்த நம்பிக்கையை நம்முன் கொண்டு வாழ வேண்டும். கடவுள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய கடவுள் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், நம்மை தப்பாமல் தப்புவித்து பாதுகாப்பார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.